விழா கொண்டாட்டத்தின் பூர்வீக வரலாறு. நம் வாழ்க்கைக்கு உதவும் கருவிகளை சுத்தம் செய்து படையல் செய்து மகிழும் நாள் ஆயுத பூஜை கொண்டாட்டம். வாழ்க்கைக்கு உதவும் உபகரணங்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் சிறந்த மனித பண்புகளை கடைபிடிக்கும் நம் இந்து மக்களுக்கு இன்றைய நாளில் வாழ்த்துக்களை சொல்வோம். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை இரண்டும் ஒரே காலகட்டத்தில் கொண்டாடப்பட்டாலும் ஒரே மாதிரியாக கொண்டாடப்பட்டாலும் கொண்டாடுபவர்களின் தொழிலுக்கு ஏற்ப சற்று மாறுபடுகிறது. கல்விமான்கள் தாங்கள் பெற்ற கல்வி அறிவால் பொருள் சம்பாதித்து வாழ்வார்கள். இவர்களிடம் நூல்களும் பதிவேடுகளும் எழுத்தாணிகளும் எழுதுவதற்கு பயன்படும் பலகைகளும் அளவை உபகரணங்களும் இருக்கும். அன்றைய தினம் இந்த பொருட்களையே தங்கள் ஆயுதங்களாக கருதி அவற்றை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் அதன் மேல் இட்டு தேவி துர்கா தேவியை சரஸ்வதி அவதாரத்தில் அவர் முன்னால் அவற்றை நிறுத்தி பூஜைகள் படையல்கள் செய்து வழிபடுவார்கள். அதேபோல் போர் வீரர்களும் மன்னர்களும் ஆயுத கூடங்களில் இருக்கும் அத்தனை ஆயுதங்களையும் வெளியே கொண்டு வந்து அவற்றை சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் விபூதி என அமர்க்களப்படுத்தி மலர்கள் இடுவர். கொண்டாடப்படும் இடங்கள் முழுவதையும் மாவிலைகளால் மலர் தோரணங்களால் அலங்கரிப்பர். பொரியும் பொட்டுக்கடலை குவியல்களும் பல வகையான பழங்களையும் வைத்து படைப்பதுடன் விழா முடிந்து செல்லும் மன்னர்கள் வீரர்களுக்கு ஆயுத பூஜை பரிசாக ஒரு பொதி மூட்டை வழங்குவர். வீரர்களின் குடும்பம் மற்ற பண்டிகைகளில் அடையாத ஒரு மகிழ்ச்சியை அடையும். இதேபோல் விவசாயிகளும் வர்த்தகர்களும் பட்டறை அதிபர்களும் அவரவர்கள் தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு கொண்டாடுவர். இந்த மாபெரும் மகிழ்ச்சி பண்டிகை எப்படி வந்தது என்பது குறித்து ஒரு புராண கால வரலாற்று நம்பிக்கையும் உண்டு. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் விண்ணுலகையும் மண்ணுலகையும் ஆட்டி படைத்து அனைவரையும் கொடுமைப்படுத்தியவன் மகிஷாசுரன். இவனால் அனைத்து தரப்பட்ட மக்களும் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டனர். அவன் தன்னுடைய மரணம் ஒரு பெண்ணின் கையால் தான் நிகழ வேண்டும் என ஏற்கனவே வரம் வாங்கி இருந்தானாம். ஏனெனில் ஒரு பெண் தன் வலிமையால் தன்னை கொல்ல முடியாது, அதனால்தான் சாகாவரம் வாங்கியதாக நினைத்துக் கொண்டார். ஆனால் விருப்பம் அறிவு வினைத்திறன் ஆக்கல் என்னும் சக்திகளாக, அதாவது இச்சா சக்தி கிரியா சக்தி ஞான சக்தி இணைந்து துர்க்கை அம்மனாக விரதம் இருந்து மகிஷாசுரனுடன் 8 நாட்கள் போரிட்டார் அன்னை துர்கா. 9ஆம் நாளான நவமி தினத்தில் மகிஷாசுரனை வதம் செய்தாள் என்கிறது புராண கதை. அதன் பிறகு தசமி திதியில் 10ஆம் நாள் அசுரனை அழிக்க அன்னை தான் பயன்படுத்திய ஆயுதங்களுக்கு பூஜை செய்யும் விதமாகவும் அன்னையின் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் விஜயதசமி என்ற பெயரில் இந்த ஆயுத பூஜையை கொண்டாடினர் என மக்கள் நம்புகின்றனர். இந்த விழா நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் உலகெங்கும் உள்ள கோடிக்கணக்கான இந்து மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இந்துக்கள் மட்டும் அல்ல, இப்போது வேறு மதத்தினர் கூட தங்கள் தொழிலகங்களில் இந்த விழாவை கொண்டாடி தொழிலாளர்களுடன் இணைந்து மகிழ்ந்து வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது.